ஹாய் ஹலோ மக்களே, இன்றைக்கி நம்ம அபினவ் தமிழ் கேமிங்கில் என்ன பார்க்க போகிறோன்னா ரேஸ் V3 எப்படி எடுக்குங்கிறது தாங்க பார்க்க போகிறோம். இப்போ ரேஸ் V3 எடுக்கிறதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு 1000 லெவல் இருக்கணும். 1000 லெவல் வந்ததுக்கப்புறம் நீங்கள் இந்த மேன்ஷன் கஃபேக்கு மேலே இருக்க மேன்ஷன் ஒரு இடம் இருக்கும். இங்கே போய்ட்டு இதெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு பாட்டிலோ கொஸ்டின்னு ஒன்று பண்ணணும். அது இந்த கஃபேலே ஒருத்தர் இருப்பான். இங்கே ஒருத்தர் இருக்கான்ல கொஸ்ட் கிவர்னு, இவங்ககிட்ட போய் பேசணுன்னா நம்ம ஒரு 50 ஸ்வான் பைரட்ஸை கொல்கிற மாதிரி கொடுப்பாங்க. அதை கொன்னதுக்கப்புறம் மறுபடியும் இங்கிட்ட வரணும். அப்புறம் ஒரு பாஸையும் கொல்ல சொல்லுவான். அதை கொன்னுட்டு முடிச்சிட்டோன்னா அவங்க கொஸ்ட்டு முடிஞ்சுது. அப்புறம் அதை முடிச்சுட்டு 1000 லெவல் இப்போது மேன்ஷனுக்கு போனோம். மேன்ஷனுக்கு போனோடனே இங்கே ஒருத்தன் ட்ரெவர்னு ஒருத்தர் இருப்பான். நீங்கள் போய்ட்டு ஒரு 1 மில்லியன் ஃப்ரூட், அதாவது 1 மில்லியன் வேல்யூ இருக்கிற ஃப்ரூட் கொடுக்கணும். கொடுத்துட்டா உங்களுக்கு இந்த ரூம் ஆக்சஸ் ஆயிரும். இந்த ரூம்குள்ளே போனீங்கன்னா டான்ஸ்வான்னு ஒருத்தர் இருப்பான். அவனை கொன்னுட்டிங்கன்னா ஒரு சீக்ரெட் NPC அன்லாக்டு அப்படின்னு காமிக்கும். அப்படி வந்த உடனே ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு 2 மில்லியன் காசு வேணும். 2 மில்லியன் காசு இருந்தால் தான் ரேஸ் V3 எடுக்க முடியும். அப்புறம் ரேஸ் V2 வேணும் அதை எடுக்கிறதுக்கு. இல்லைங்க, அந்த சீக்ரெட் NPC லொக்கேஷன் நான் காமிக்கிறேன். இந்த டைமண்ட் பாஸ் இருக்கான்ல, இந்த இடத்துல தான் இருக்கான். இப்போது இந்த மரத்துக்கு பின்னாடி போகணும். இந்த இடத்துல எங்கேயோ ஒரு இடத்துல இருப்பான். அப்படி செவுத்து ஓரமாக போனீங்கன்னா அவன் கிடச்சிருவான். பார்த்தீங்களா, இவன் தான். இவங்கிட்ட போயிட்டு நீங்கள் என்ன ரேஸ் வச்சுருக்கீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கொஸ்ட்டு சொல்லுவான். அதை முடிச்சுட்டு நீங்கள் மறுபடியும் வந்தீங்கன்னா காசு கேட்போம் ஒரு 2 மில்லியன். அதை கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ரேஸ் V3 கிடச்சிரும். அவ்வளோதாங்க, வீடியோ முடிஞ்சிருச்சு. இதுக்கு மேலே இன்னும் நிறைய வீடியோ வேணும்னா அபினவ் தமிழ் கேமிங்க்கு சப்ஸ்கிரைப், லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.